அம்மாடியோ, மணி எத்தனை ஆச்சு? இன்னைக்கு வேற ஆயுத பூஜையாச்சே. அந்த நெடுமாடு எந்திரிச்சாலா என்னன்னு தெரியலையே. மணி 8 நம்மளும் ஏதோ அசந்து போயிட்டோம். எந்திரி போன்ட்டு எந்திரிக்கிறாரான்னு பாரு. என்னதான் என்ன பண்றா? ஏய் சின்ன பொண்ணு, மருமோளே, சின்ன பொண்ணு, என்ன ஒரு சவுண்டே காணும்? இந்த மாடு எந்திரிச்சுதான் என்னன்னு ஒன்றும் தெரியலையே. நெடு மாடை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ரூம்ல போய் பார்ப்போம். அடியே சின்ன பொண்ணு. யாரு காலையிலே இப்படி கத்துறது? ஐயோ, காலையில என் மாமியா மூஞ்சில முழிச்சோம். இன்னைக்கு நாங்களே போவாது. பொழுது வரைக்கும் கத்திட்டே கிடப்பா. இன்னைக்கு இவன் மூஞ்சில வேற முழிச்சாச்சா? என்ன ஆக போகுதுன்னு தெரியல. கூப்பிட்டு 1/2 மணி நேரம் ஆகுது. என்னத்தை ஏதத்தானு ஒன்று கேட்கறாளா? ஒன்றும் கேட்கறதில்ல, அவ பாட்டுக்கு நிற்கிறா. அத்தியோய், குட் மார்னிங் அத்தியோய். எந்திரிச்சிட்டிங்களா அத்தியோய்? அடியே மாடு, மணி எத்தனையாவது? இன்னைக்கு ஆயுத பூஜைன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அத்தையோய் குத்தியோயின்ட்டு மணி 8. நான் தான் வயசானவங்க ஏதோ அசந்து தூங்கிட்டேன். உனக்கெல்லாம் பொறுப்பு இல்லையா? ஐயோ, இன்னைக்கு ஆயுத பூஜையா? இது நமக்கு தெரியலையே. அத்தான் கூட எதுவும் சொல்லவே இல்லையே. நல்ல நாள்லே கத்துவா. இன்னைக்கு இது மாதிரி தெரிஞ்சு போச்சுன்னா இன்னும் கத்துவாளே. அத்தை தெரியும் அத்தை. என்னடி மாடு மூஞ்சி ஒரு சைடா இழுக்குது? ஆயுத பூஜைன்னு எந்திரிச்சிருக்கிய மாடு இன்னைக்கு? எத்தனை மாட்டை இழுக்கிறா பாரு காலையிலே. எப்பா விடிஞ்சா இவ புராணம் நம்மளால தாங்க முடியலப்பா. சரி, ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்க வேண்டியதான். இந்த கேள்விக்கு போய் தூங்க வேண்டியதானே. 8 மணிக்கெல்லாம் எழுப்பிவிட்டு ஆயுத பூஜை தெரியுமா அந்த பூஜை தெரியுமாட்டு கேட்டுட்டு உட்காந்துருக்குது பாரு. அத்தியோய், உங்களுக்கு தெரியுமா இல்லை இருந்தா அத்தியோய் நான் இன்னும் உங்களை எழுப்பாமலே இருந்தேன். என்ன சொல்றா? இவளுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா வீடெல்லாம் நீட்டா தானே இருக்கு. ஒருவேளை எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போய் படுத்தாளா? ஆனா 8 மணிக்குள்ள இவ முடிக்க மாட்டாளே. சரி, நம்ம இதை எதுவும் பண்ணாத மாதிரி ஒரு காட்டுவோம். அப்பதான் நமக்கும் தெரியும். மாடு, இன்னைக்கு ஆயுத பூஜைன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? வீடு வாசல கிளீன் பண்ணணும். கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? ஒரு குடும்பக்கார பொம்பளை 8 மணி வரைக்குமா தூங்குறது? நான்லாம் பாரு 5 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டு எவ்வளோ நேரம் நீ எந்திரிச்சு வருவேன்னு பார்த்துட்டு மறுபடியும் ஒரு தூக்கமே தூங்கிட்டேன். வீடு வாசல்லாம் கூட்டணும், துடைக்கணும், கிளீன் பண்ணணும். இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? அக்கான்னு பேசுறதுக்கு போறீல, அந்த அக்காக்காரெல்லாம் உனக்கு நல்லது கிட்டதை சொல்லி கொடுக்கலையா? அத்தை என்ன அத்தா நொத்தான்ட்டு? இவளுக்கு தெரியல போல. சரி, நம்ம மூஞ்ச டெரரா வச்சுட்டு இப்படியே 2 காலையிலே 2 திட்டுவோம். அதுக்குள்ள அழுவ ஆரம்பிச்சிட்டா பாரு. என்னமோ போ. காலையிலே ஒரு பூஜையை போட்டாதான் இவ இதுக்கப்புறம் பொழுதுரிக்கும் ஒழுங்கா வேலை செய்வா. என் மாடு, வேலை செய்யறத விட்டுட்டு இப்ப அழுதுட்டு உட்காந்துருக்குற. உன்கிட்ட இப்ப என்ன கேட்டுச்சு? அதுக்குள்ள தண்ணி மாரி ஊத்திட்டு உட்காந்துருக்க கண்ணு தண்ணிய. இன்னைக்கு ஆயுத பூஜையாச்சு. விலைக்கு துடைப்போம், சாமி படத்துல நீட்டா வைப்போம், ஜாமான்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இதெல்லாம் சந்தன குங்குமம் வைப்போம். உனக்கு தெரியுமா தெரியாதா? எப்போ பார்த்தாலும் கதை பேசணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல போய் உட்காந்துக்கிறீல்ல. அவங்களாம் சொல்லலையா இன்னைக்கு என்ன செய்யணும்ட்டு? 8 மணி வரைக்கும் தூக்கம். உனக்கு எதுக்கு தூக்கம்? அத்தை, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க அத்தை. ஆமா, நீ பெரிய என்னத்தை சொல்லி கிழிக்க போற? மறந்துட்டேன், தூங்கிட்டேன் தான் இதுதான் நீ சொல்லுவ. வேற என்னத்த சொல்ல போற? எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே வேலை. அது 4 கிழமையில தான் உனக்கு இன்னும் வேலை. எப்ப பார்த்தாலும் 8, 9 மணிக்கு எந்திரிக்கிறது. எங்க என் மவன்? அவரு குளிச்சுட்டு இருக்காரு அத்தை. என் மாடு, ஒரு ஆம்பளை பையன் எந்திரிச்சு காலையிலே குளிக்கிறான். உனக்கு எங்க போச்சு உன் அறிவு? குளிச்சுட்டு வேலை செய்யணும், உனக்குல இன்னும் அறிவு வரலையா? எதுக்கு மண்ணு மாரி என் மாடு நின்று அழுதுட்டு உட்காந்துருக்குற? ஒழுங்கா போயிட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு போ. என்னம்மா இங்க சத்தம்? ஆமாண்டா, வந்து நீ அந்த நியாயத்தை கேளு. ஐயோ, காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்களே இந்த மருமக மாமியார் சண்டைய. கடவுளே, கேட்டும் கேட்காத மாதிரி உள்ளேயே உட்கார்ந்து இருந்திருக்கலாமே. இவங்க வேற வந்துட்டோமே. இப்ப நான் கேட்கலாம், என்ன பண்றது? சின்ன பொண்ணு, அத்தா, சின்ன பொண்ணு, என்ன சின்ன பொண்ணாச்சு? ஏன் காலையிலே அழுதுட்டு நிக்கிற? அழுவாத சின்ன பொண்ணு, கண்ணு தண்ணி தோட. சின்ன பொண்ணு, என்ன ஆச்சு உனக்கு? ஏய் ராசு, போதும். நீ சின்ன பொண்ணு செல்ல கண்ணுன்னு கொஞ்சினது. அவ பண்ண நியாயத்தை கேளுடா. சின்ன பொண்ணு, அழுவாத சின்ன பொண்ணு, என்ன ஆச்சுன்னு சொல்லு. கேளுடா. ஆனா இப்பதான் கொஞ்சிட்டு நிக்கிறான் பாரு. அத்தா, உங்க அம்மா காலையிலே என்ன விரட்டுன்னு வராங்க அத்தா. நீங்களே கேளுங்க. என் நெடுமாடு, அவன்கிட்ட என்ன போட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்குற? நீ பண்றது அப்படி. உன்னை எதுவும் கேட்கக்கூடாதா? அத்தை, ஃபர்ஸ்ட் நான் சொல்றது கேளுங்க அத்தை. அதுக்கப்புறம் மேலுக்கு நீங்க எது இருந்தாலும் பண்ணுங்க, பேசுங்க, நான் கேட்டுக்கிறேன்.
என்னடா ராசு, உன் பொண்டாட்டி பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறியா? வாயை பொழந்துட்டு பாக்குறத தவிர வச்சா பேசுறியா அம்மாவுக்கு சப்போர்ட்டா? ஆ அம்மா, சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு ஆச்சு? காலையிலேயே அழுவாத சின்ன பொண்ணு, மூஞ்ச மாத்து சின்ன பொண்ணு. என் மாடு, அதான் என் மாமா சொல்றான்ல, அழுவுறத நிறுத்து காலையிலே. நல்ல நாளாதமா காலையிலே அழுதுட்டு உட்காந்துருப்பா. வீடான வீட்டுல காலையிலே கண்ணு தண்ணி ஊத்துவா. அத்தான் இந்த மூஞ்சி பாருங்க, இது நல்லா இருக்கான்னு. சின்ன பொண்ணு இப்பதான் அழகா லட்சணமா இருக்கு. ஐயோ கடவுளே, இதுங்களை எதுக்கு கூப்பிட்டா? இதுங்க என்ன பேசிட்டு இருக்குதுங்க, என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க? டேய் ராசு, போதுண்டா, வாய முடுறா, பல்ல காமிக்கிறேன் நல்லா. அம்மா என்னம்மா ஆச்சு? ஏமா காலையிலே போட்டு சின்ன பொண்ணுட்ட மூஞ்ச காமிச்சிட்டு இருக்க? ஆமா, உன் பொண்டாட்டி யாரும் பண்ணாதது பண்ணிட்டால, தூக்கி தலையில வச்சுட்டு கொஞ்சிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு. இன்னைக்கு ஆயுத பூஜை தானே, நேரமா எந்திரிச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் போலாம்லடா. மணி 8 மணி ஆகுது. நான் எந்திரிச்சு வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உன் பொண்டாட்டி எந்திரிச்சு வெளியவே வரா. இவ்வளவு நேரம் என்ன பண்றா? அம்மா ஆனா அவதான் காலையிலே எந்திரிச்சிட்டாளேம்மா, எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டாளே. அவ பார்த்தத நீ பாத்தியாடா? பொண்டாட்டிக்கு சொன்ன சப்போர்ட் கேட்டு நீ வராத. அவ எங்கடா வந்தா? இப்ப நான் 8 மணிக்கு எந்திரிச்சு வர, இப்பதான் அவளே எந்திரிக்கிறா. சின்ன பொண்ணு, சொல்லுங்க அத்தான். சின்ன பொண்ணு, இது காலையிலே 5 மணிக்குள்ள எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டியே, அம்மா கிட்ட நீ சொல்லலையா? என்னை எங்க அத்தான் உங்க அம்மா பேச விடுறாங்க? அவங்க வந்ததுல இருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒரு டைம் நான் சொல்றது கேளுங்க, ஒன்று நான் சொல்றது கேளுங்க கேளுங்கன்ட்டு நான் 10 டைம் சொல்லிட்டான் தான். உங்க அம்மா கேட்குற மாதிரி இல்லை. அவங்க பாட்டு திட்டிகிட்டே போறாங்க காலையிலே. நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டான் தான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் அவங்களை நான் குளிக்கவே அமிச்சேன். சரி டீ காப்பி அவங்களுக்கு போடலான்னு சொல்லிட்டு வெளியே வரேன், இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்த சொல்றது? அடுப்புல வச்ச பால் பொங்குச்சோ பொங்கலையோ, உங்க அம்மா காலையிலே நல்லா பொங்குறாங்க, பொங்கலோ பொங்கல்னு. அம்மா, சின்ன பொண்ணு காலையிலே 5 மணிக்குள்ள எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நீங்களும் தூங்கிட்டு இருந்தீங்கன்னு டிஸ்டர்ப் பண்ணாம வீடு கூட்டிட்டா, வெளியெல்லாம் வாசு தெளிச்சு கோலம் போட்டுட்டா, பாத்திரம் எல்லாம் வேலைக்கு எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டாம்மா. இப்பதான் என்னையே எழுப்பிட்டு அவ குளிக்க போனா. டீ காப்பி கேட்டான், அவ வெளியே வந்தா. உன்னை பார்த்துட்டு அப்படி நின்னுட்ட. நீ அவ என்ன சொல்ல வரான்னு கேட்காம நீ பாட்டு கத்திக்கிட்டே இருக்கியம்மா. என்ன இவன் இப்படி சொல்றான்? ஆனா வீட்டு வாசல்ல நீட்டா தானே இருந்துச்சு. அப்ப இந்த மாடு முன்னாடியே சொல்லி தொலைய வேண்டியதானே. இப்ப நான் கத்தி, இப்ப என் மாவன் தானே என்ன தப்பா நினைப்பான். இவ ஏன் தான் இப்படி இருக்காளோ? சரி, நம்மளும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். வீடு எல்லாம் கொஞ்சம் நீட்டா தானே இருக்கு அப்படின்னுட்டு. நம்மளும் அதை யோசிக்கல. சரி விட, அப்படியே சமாளிப்போம். மருமோளே, அத்தை திட்டினதெல்லாம் நீ நம்பிட்டியா? நான் சும்மா தான் சொன்னேன். எனக்கு தெரியாதா என் மருமவன் எல்லா வேலையும் செஞ்சிருவா அப்படின்னுட்டு. நான் இல்லைன்னா என் மருமவன் என்னையா நிப்பாளே. எனக்கு தான் தெரியுமே மருமோளே. இந்த கிழவி என்ன அம்மா நடிப்பு நடிச்சது? இவ்வளோ நேரம் என்னை அப்படி திட்டிட்டு, உங்க அம்மா அதை சொல்லலையே, அந்த அக்கா உனக்கு இதை சொல்லி கொடுக்கலையே அப்படின்னுட்டு. இப்போ மோன் வந்து கேட்டதும் ஈன்னு மூஞ்சி ஃபுல்லாக பல்ல வச்சுக்கிட்டு மருமவளையுங்குது. இதை நான் எங்கே கொண்டு போய் சொல்றது? மருமோளே, எனக்கு தெரியும் மருமோளே, நீ எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணிடுவேன்ட்டு. சரி சரி மருமோளே, நான் சும்மா உன்னை ப்ராங்க் பண்ண மருமோளே. சரி சரி, எனக்கும் என் மவனுக்கும் ஒரு டீ ஒன்று போட்டு எடுத்துட்டு வா, நாங்கள் போய் உட்காடுறோம். பாத்தீங்களா மக்களே, கொஞ்சம் ஏமாந்த மாதிரி இருந்ததுனால என் மாமியார் இப்படி பேசி விட்டா. என்னை காலையிலேயே நல்லா பொங்கல் பொங்குற மாதிரி என்னை வந்து நல்லா காலையில் சூடேற்றி விட்டா. உடனே மாமா வந்ததுக்கப்புறம் இப்படியே அப்படின்னு ஏதோ ஒன்று இழுத்து விட்டு கடைசியில் ப்ராங்கன்னு மூஞ்சி பூரா பல்ல வச்சுட்டு சொல்லிட்டா. என்ன செய்யறது? இப்படிதான் மக்களே என் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஓகே மக்களே, நீங்கள் எப்படி எல்லாம் ஆயுத பூஜை எல்லாம் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கீங்களா? எல்லாருக்கும் நம்மளோட சேனல் சம்மந்தமாக எல்லாத்துக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள், சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். நல்லபடியாக சேஃபாக கொண்டாடுங்க. நானும் போயிட்டு என் மாமியாருக்கும் என் புருஷனுக்கும் போயிட்டு ஒரு டீயை ஒன்று போட்டு கொடுக்குறேன். இல்லாட்டி அதுக்கு மேலே பசியில் என்ன ஏறி நேரிடுவாங்க. சரி, நீங்கள் மறக்காமல் எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். சரி மக்களே, தேங்க்யூ.